ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுட்பால் எல் கிளாசிக்கோவான ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனா மேட்ச் வந்து 26 அக்டோபருக்கு ஷெட்யூல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஜூலியன் அல்வாரஸை சைன் பண்ண போகிறாங்க பார்சலோனான்னு ஒரு ரூமர்ஸ் சுற்றிட்டுருக்கு. அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபெரான் டோரஸ் போனதுனால அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரை தேடிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஜூலியன் அல்வாரஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஜூலியன் அல்வாரஸ் ஆல்ரெடி அத்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட 6 வருஷம் கான்ட்ராக்டில் இருக்கார், அதாவது 2030 வரைக்கும். அதனால் அதையும் மீறி அவர் வந்தார்னா அவருக்கு 1 வருஷம் பேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஜூலியன் அல்வாரஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனாவோட ஸ்குவாட் ரிவ்யூவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ரியல் மேட்ரிடோட ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். ஃபார்வர்ட்ஸாக கிலியன் எம்பாப்பே, வினிஷியஸ் ஜூனியர், ரோட்ரிகோவுக்கு இன்ஜுரினால் அவர் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டர்ஸாக ஜூட் பெல்லிங்காம், பெர்னார்டோ சில்வா, ஆர்டா கியூலர், வால்வெர்டே இருக்காங்க. அப்புறம் டிஃபெண்டர்ஸாக டம்ஃப்ரைஸ், ரூடிகர், கொனாட்டே, குக்குரேலா, அப்புறம் கோல் கீப்பராக கோர்டிஸ் இருக்கார். அதுக்கப்புறம் அல்லாமல் வேறு பிளேயர்ஸை பார்த்துக்கிட்டோன்னா ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட், ஹூஜ்சன், அப்புறம் கார்ஜவால், கரேராஸ்னு ஒரு செமையான ஸ்குவாடை ரியல் மேட்ரிட் வச்சுருக்காங்க. இப்போ பார்சலோனா ஸ்குவாடை பற்றி பார்த்தோன்னா ஆண்டனி கோர்டன், ரஃபீனா, யமால், பெட்ரி, ரோட்ரி, லோபெஸ், பால்டே, மார்டின், குபார்சி, கவுண்டே, அப்புறம் கோல் கீப்பராக கார்சியாவை வச்சுருக்காங்க. இப்போ அவங்க ஸ்குவாடில் ரோட்ரியும் வந்து சேர்ந்தனால ஒரு செமையான மிட்ஃபீல்ட் அட்டாக் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பெட்ரி, ஓல்மோ, அப்புறம் ரோட்ரின்னு ஒரு செமையான மிட்ஃபீல்ட் அட்டாக் கிடச்சிருக்கு. பெட்ரி இப்போ ரீசெண்டாக தான் பார்சலோனா சைன் பண்ணாங்க. இப்போ அவர் பார்சலோனாக்காக விளையாட போகிறாரு. இப்போ நேற்று நடந்த மேட்சில் அவர் விளையாடலனாலும் இன்னும் அப்கமிங் மேட்சஸில் அவரை விளையாடுறது எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்சலோனாவும் ஓவராலாக ஒரு செமையான ஸ்குவாடை வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரியல் மேட்ரிட் பார்சலோனா மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனியொரு வீடியோலையும் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.